இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ், இந்த 7 எக்ஸசைஸுமே நம்முடைய கைகளில் உள்ள சதை குறையிறதுக்கும், பாடி நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகுறதுக்கும், அப்டமன் பெல்லி வெயிட் குறையிறதுக்கும் ரொம்ப நல்ல எக்ஸசைஸ் ஆகும். இப்போ அதை பார்க்கலாம். இப்போ பண்ண போகிற எக்ஸசைஸ் எல்லாமே யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி 10 டைம்ஸ் ஒவ்வொரு எக்ஸசைஸையும் பண்ணணும். ப்ரிலிமினரி எக்ஸசைஸாக இதை பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், நல்லா ப்ரீத்திங் பண்ணிட்டு 1 2 3 ரிலாக்ஸ். செகண்ட் எக்ஸசைஸ் 1 2 3 ரிலாக்ஸ். தேர்ட், கை ஸ்ட்ரைட். இப்போ மெதுவா கீழே போயிடும். பிரீத் அவுட் பண்ணிட்டு 1 2 3 ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் 1 2 3 relax. Now fourth exercise. இப்போ மெதுவா டைம் பண்றோம். 1 2 3 relax. Next side. 1 2 3 relax. Now fifth exercise. 1 2 3 relax. 1 2 3 relax. Now sixth exercise. 1 2 1 2 1 2 1 2. Now seventh exercise. 1 2 3 relax. ரிலாக்ஸ். இந்த 7 எக்ஸசைஸும் நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா கையில் உள்ள அந்த எக்ஸஸ் ஃபேட் வந்து நல்லா குறையும். கை நல்லா லீனாக இருக்கும். நிறைய பேருக்கு அவங்க லீனாக இருந்தால் கூட கை மட்டும் ஃபேட்டாக இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. அந்த ஃபேட் நல்லாவே குறையும். கால்களுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கும். அதே சமயம் நல்ல ஹெல்த்தியும் கொடுக்கும். ஸோ ஆரோக்கியத்தோட அழகையும் சேர்ந்து கொடுக்கக்கூடாது இந்த 7 எக்ஸசைஸ்.